கலைஞரை அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும் எதிர்க்கவில்லை, பலர் எதிர்த்தார்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலைஞருக்கு நெருங்கிய நண்பர் தான். ஒரு தேர்தலிலே சூப்பர் ஸ்டார் போய் ஓட்டு போடுகிறார். அந்த ஓட்டை பின்னால் இருந்து ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான். அந்த வீடியோவை எடுத்து வெளியில டிவியில காட்டுறான். அதிகாலையிலேயே ஓட்டு போடுறார். இரட்டை இலைக்கு ஓட்டு போடுகிறார். ஓட்டு போட்டு விட்டு வந்து வெளியே 2 விரலை காட்டி விட்டு போகிறார். ஆனால் அவர் கலைஞருக்கு நெருக்கமான நண்பர். அடுத்த நாளே கலைஞர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோடு போய் உட்கார்ந்து படம் பார்க்கிறார். தனக்கு எதிராக வாக்களிக்கிறார்கள் என்றாலும் கூட தன்னுடைய ரசிகர்களை எல்லாம் திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுங்கள் என்று மறைமுகமாக சொல்லுகிறார் ரஜினிகாந்த் என்றாலும் கூட அதையெல்லாம் சகித்துக் கொள்ளுகிற சகிப்புத்தன்மை கலைஞரிடத்திலே இருந்தது. அதை போன்ற சகிப்புத்தன்மை நமக்கும் தேவை. இந்த அரசியல் களத்திலே நாம் நீடிப்பதற்கு, தொடர்ந்து பயணிப்பதற்கு. அவர் கோபப்படல. ரஜினிகாந்த் இப்படி பண்றாரு பாருங்க, அவர் ரெட்டைக்கு போட்டா போட்டுட்டு கமுக்கமா போக வேண்டியதுதானே, அதை படம் பிடிச்சு டிவியில போட வாய்ப்பளிக்கிறார். அவரும் வெளியில வந்து 2 விரலை காட்டிட்டு போறார். அப்படின்னா என்ன செய்கை? சிக்னல். இதுக்கு போட்டுறாதீங்க, இதுக்கு போடுங்க, சிக்னல். ஆனால் கலைஞர் ரஜினிகாந்த் மீது கோபப்படவில்லை, அவரை வெறுக்கவில்லை. அவரோடு அடுத்த நாள் போய் உட்கார்ந்து திரைப்படம் பார்க்கிறார். அதுதான் கலைஞரின் சகிப்புத்தன்மை, கலைஞரின் ஆளுமை. தோழர்களே, இதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எவனாவது சமூக ஊடகங்களிலே எதையாவது கழித்து விட்டு போகட்டும், கழிசடைகள் எதையாவது குப்பைகளை கொட்டிவிட்டு போகட்டும், அதை பொருட்படுத்த தேவையில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கொண்டிருக்கிற தேர்தல் உறவு என்பது மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டை பாதுகாப்பதற்காகத்தான் ராகுல் காந்தியோடும் தளபதி ஸ்டாலின் அவர்களோடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடும் இதர தோழமை சக்திகளோடும் கைகோர்த்து நிற்கிறோம். வேறு யாருக்கு அக்கறை இருக்கிறதோ இல்லையோ, அம்பேத்கரின் கொள்கைகளை பாதுகாப்பதில் சிறுத்தைகளுக்கு கூடுதலான அக்கறை உண்டு.